கம்பீர் மேல எல்லா பழியையும் போடாதீங்க. இந்தியாவுக்கு கட்டம் சரியில்லை. ஆஸ்திரேலியாவிலும் சோதனை காத்திருக்கு. ஹர்பஜன் ஓபன் டாக். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் அணியை சேர்ந்து கொண்ட உடனே அவரது தலைமைக்கு முக்கியமான சோதனைகள் முன்னே வந்துள்ளன. ஒரு பக்கம் வரலாற்று தோல்விகளும், மறுபக்கம் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் விமர்சனங்களும் கம்பீரின் பயிற்சி களத்தில் போராட்டத்தை அதிகரிக்கின்றன. இலங்கைக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் தொடரில் இந்தியா 27 ஆண்டுகள் கழித்து தோல்வியடைந்தது. இந்த தோல்வி அணியின் மேலாண்மை மற்றும் கம்பீரின் பயிற்சியில் கேள்விகளை எழுப்பியது. இது கம்பீரின் பயிற்சி தொடக்கத்திற்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து இந்தியா நியூசிலாந்து அணியுடன் சொந்த மண்ணில் போட்டியிட்டு முதல் முறையாக டெஸ்ட் தொடரில் வெள்ளை துருவம் அனுபவித்தது. இந்த தோல்வி ரசிகர்களிடையே அதிர்ச்சியையும் பயிற்சியாளர் கம்பீரின் திறனை சந்தேகிக்கும் நிலைமையையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் விராட் கோலியின் ஃபார்மை பேசினார். அடுத்து நடைபெறும் ஆஸ்திரேலிய தொடரில் விராட் கோலி சரியாக விளையாட வேண்டும் என்று அவர் கூறியதை கேட்டு கம்பீர் ஆவேசமாக, அப்படி கூறுவதற்கு அவர் யார் என்று பதிலளித்தார். இந்த பதில் சமூக ஊடகங்களில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த மோதலால் கம்பீரின் பயிற்சி காலம் இன்னும் பெரும் விமர்சனங்களை சந்திக்க தொடங்கியது. இந்த விமர்சனங்களுக்கு இடையே முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் கம்பீருக்கு தனது முழு ஆதரவை அளித்துள்ளார். கம்பீர் அணியை களத்தில் சென்று விளையாடவோ பந்து வீசவோ இல்லை. ஒருவேளை மைதானம் மற்றும் அணியின் அணுகுமுறையினால் தான் பிழைகள் இருக்கின்றன. அவர் ஒட்டுமொத்த அணிக்காக உழைக்கிறார் என்று அவர் கூறினார். மேலும், நான் கம்பீரின் மனதையும் அவரது உறுதியையும் நன்கு அறிந்துள்ளேன். கம்பீர் இந்திய கிரிக்கெட்டின் வெற்றிக்காக மட்டுமே தன் முழு நேரத்தையும் செலவழிக்கிறார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மற்றும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஹர்பஜன் வலியுறுத்தினார். கம்பீரின் மீது குறை கூறும் முக்கிய காரணம் அணியின் புதிய வடிவமைப்பு மற்றும் மைதானம் தயாரிப்பில் ஏற்பட்ட பிழைகள். சூழலுக்கு அதிக ஆதரவு உள்ள மைதானங்கள் இந்திய அணிக்கே எதிராக அமைந்துள்ளன. இதை எடுத்து கூறிய ஹர்பஜன் சிங், நேரத்தை தவறாக திட்டமிடுதலே இந்த தோல்விகளுக்கு காரணம். இந்திய அணிக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இருக்கும் தொடர் மிக முக்கியமானது. அங்கு கம்பீரின் அனுபவம் மட்டுமே அணியை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு வர முடியும் என கூறினார். கம்பீரின் பயிற்சியின் எளிதில் தீர்மானிக்க முடியாத முக்கியமான பகுதி ஆஸ்திரேலிய தொடரில் நிலை பெறுகிறது. இந்த தொடரும் தோல்வியடைந்தால் கம்பீர் மீதான விமர்சனங்கள் அதிகரிக்கும். ஆனால் வெற்றி என்றால் அவரது திறமையை அனைவரும் மதிக்க தொடங்குவார்கள் என ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். கம்பீரின் பயிற்சியில் சோதனை காலம் நடந்து கொண்டிருந்தாலும் இந்திய அணியின் ஆதரவு அவரது வெற்றியை நிரூபிக்க முக்கியமாக அமைவது உறுதி. இந்திய ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் அனைவரும் கம்பீருக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய நேரம் இது. இந்த தோல்விகளை கடந்துவிட்டு கம்பீர் இந்திய அணியை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு தைரியம் கொடுப்போம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.